Next third sum பாருங்க. If u of xy z equal to இந்த வேல்யூ கொடுத்துட்டு find dou u by dou x, dou u by dou y, dou u by dou z மட்டும் கேட்டிருக்காங்க. Solution. கொடுத்திருக்கிற u எடுத்துக்குவோம். u of x, y, z equal to என்ன கொடுத்தாங்க? x square plus y square by xy plus 3z square y இதான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க. x square by xy plus y square by xy plus 3z square y அப்படியே வச்சுட்டும் பண்ணலாம். அப்படியே வச்சுட்டு பண்ணீங்கன்னா u by v ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு கிடக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு x கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கும்னா x by y. இங்க y கேன்சல் ஆயிடும். y by x plus 3z square y. இப்போ பாருங்க u ஓட வேல்யூ இது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? dou u by dou x, dou u by dou x equal to x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, 1 by y. இங்க x கீழே இருக்கு பாருங்க. எப்படி இருக்குது? 1 by x ஃபார்மேட்ல இருக்கு. 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x square, minus 1 by x square. இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? y இருக்கு. சோ minus y by x square னு வரும். அதே x மேல இருந்ததுன்னா x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. அப்ப இது ஆக்சுவலா எப்படி இருக்குனாக்கா x by y 1 by y into x னு அர்த்தம். நம்ம x வச்சு தான பண்ண போறோம். x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. அப்படி. இப்ப இந்த இடத்துல x கீழ இருக்குது. அப்ப இது எப்படி எழுதலாம்னா y into 1 by x. 1 by x ஃபார்மேட்ல இருக்கு. 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by x square. இங்க ஆல்ரெடி y இருக்கிறதுனால minus y by x square. plus x வச்சு தான பண்றோம். இதுல x இல்லாததுனால 0 ஆயிடும். இதுதான் dou u by dou x. அடுத்து dou u by dou y. இத y வச்சு பண்ணீங்கன்னா y எங்க இருக்கு பாருங்க, பைல இருக்கு. அப்ப எப்படி இருக்கு? 1 by y ஃபார்முலா இருக்கு. 1 by y டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 1 by y square. ஏன்னா y வச்சு தான் பண்றோம். அப்ப minus 1 by y square into x இருக்கிறதுனால minus x by y square. இந்த இடத்துல y மேல இருக்கு. y ஐ பொறுத்து பண்றோம். y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, 1 by x. இந்த இடத்துல y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, 1 into 3z square, 3z square. y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. ஏன்னா y வச்சு பண்றதுனால. இப்ப dou u by dou x, dou u by dou y. லாஸ்ட் ஒன் dou u by dou z கேட்டிருக்காங்க. அப்ப z வச்சு பண்ணோம்னாக்கா இதுல z இல்ல 0. இதுலயும் z இல்ல 0. இங்க தான் z ஸ்கொயர் இருக்குது. z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2z. அப்ப இந்த 2 ஃப்ரண்ட்ல வந்துச்சுனா 6z y. 6z y. Next sum பாருங்க. If u is equal to log of x cube plus y cube plus z cube னு கொடுத்துட்டாங்க. இதுல find dou u by dou x, dou u by dou y, dou u by dou z மூணுத்தையும் கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதை செஞ்சிட வேண்டியதுதான். சொல்யூஷன் u equal to log of x cube plus y cube plus z cube dou u by dou x. இந்த bracket அப்படியே x நினைச்சுங்க. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. so 1 by x cube plus y cube plus z cube into x வச்சு தான பண்றோம். அப்ப இந்த x க்கு டிஃபரன்ஷியேஷனை இன்ட்ல போடணும். x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x square. வேற இங்க x இல்ல 0. இங்க x இல்ல 0. இது மட்டும் தான். 3x square by x cube plus y cube plus z cube. அதே போல dou u by dou y. log இது அப்படியே y நினைச்சுங்க. 1 by y. so 1 by x cube plus y cube plus z cube. y வச்சு பண்றதுனால y க்கான டிஃபரன்ஷியேஷன் இன்ட்ல போடணும். இப்போ இது y இல்ல 0. இதுவும் y கிடையாது 0. இது மட்டும் தான் கிடைக்கும். 3y square கிடைக்கும். அடுத்து dou u by dou z. இந்த z வச்சு பண்ணீங்கன்னா log z நினைச்சுங்க. so 1 by z. இப்போ 1 by x cube plus y cube plus z cube into z பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். z இங்க ரெண்டுமே 0, இங்க 3z square. இந்த மூணுத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க? ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க
இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது மூணுத்துலையுமே காமனாக 3 இருக்கு பாருங்க. அந்த 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பை டினாமேட்டர் மூணுத்துலையுமே சேமா இருக்கு பாருங்க. ஆட் பண்ணும்போது டினாமேட்டர் சேமா இருந்தா காமனா உள்ளதை எழுதிட்டீங்கன்னா போதும். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் z கியூப் அவ்வளோதான்.